Hello friends, welcome back to our channel Musi Tips Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஹோம்மேடா லிக்விட் ஹைலைட்டர் தான் ரெடி பண்ண போறோம். ரொம்ப ஈஸியான வேல ரெடி பண்ண போறோம். வாங்க இது எப்படி ரெடி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு க்ளீன் பவுலில் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவேரா ஜெல் எடுத்திருக்கேன். இந்த ஜெல்லுக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் இருக்கிற ஆலிவேரா பிளான்ட்டோட ஜெல் கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு க்ரீம் பேஸ் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த பவுடர் ஹைலைட்டருக்கும் இந்த லிக்விட் ஹைலைட்டருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, அது நம்ம போட்ட மாதிரி தெரியும். இந்த ஹைலைட்டர் லிக்விட் ஹைலைட்டர் பொறுத்த வரைக்கும் நேச்சுரலாக நம்ம ஸ்கின்னோட க்ளோ கொடுக்கும். ஸோ இது உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோனஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கிற ஐஷேடோஸில் ஏதாவது ஒரு ஐஷேடோஸ் எடுத்துக்கோங்க. உங்கள் ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஐஷேடோஸ் கூட எடுத்துக்கலாம். ஒரு கிளிட்டர் ஐஷேடோஸ் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அந்த கிளிட்டர் ஐஷேடோ எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் இல்லாமல், எந்த ஒரு லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகணும். இது நீங்கள் நல்லா ஸ்பூனில் மிக்ஸ் பண்ண அது நல்லாவே அந்த பவுடர் ஃபார்மில் இருக்கிறது எல்லாமே கரைஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோம்மேட் ஹைலைட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் ஒரு சின்ன கண்டெய்னருக்கு மாற்றிக்கிறேன். இது நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே 1 மந்த் வரைக்குமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்ககிட்ட ஹைலைட்டர் தீர்ந்து போச்சு அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி உங்களோட ஐஷேடோஸ் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஹைலைட்டர் ரெடி பண்ணிக்கலாம். பவுடர் ஹைலைட்டரோட இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கும். இது நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும் போதே உங்கள் ஃபேஸ் க்ளோ நேச்சுரல் க்ளோ மாதிரியே உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகும். கண்டிப்பாக இந்த லிக்விட் ஹைலைட்டர் ரெடி பண்ணி நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை. நமக்கு 3 இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் பாருங்கள், இதை என் ஹேண்டில் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுற பாருங்கள். நல்ல ஒரு நேச்சுரல் லுக் கொடுக்கும். நம்ம இதை அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணும்போது அது நல்ல ஒரு ஷைனி கொடுக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது நல்ல ஒரு ஷைன் கொடுக்குது. இந்த ஹைலைட்டரை நீங்கள் உங்கள் ஃபவுண்டேஷன் கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். நேச்சுரல் க்ளோ கொடுக்கும். மெயினாக அதுதான், நேச்சுரல் க்ளோ கொடுக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபைலாக வரும். நீங்கள் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வர இருக்குது. ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.